மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் வலையில் 112 கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் மஞ்சள் வால் கேரை மீன் சிக்கியதால் பாம்பன் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் தென்கடல் பகுதியான மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அப்படி மீன்பிடித்துவிட்டு இன்று பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பினர். அப்போது மீனவர்கள் வலையில் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படும் நகரை, பாறை, நெத்திலி உள்ளிட்ட மீன்களும், அதேபோல கிலாத்தி, சீலா, மாவுலா, கிளி, பாறை, முண்டக்கண்ணி பாறை, கட்டா, சூவாரை உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களின் வரத்தும் எதிர்பாராத அளவை விட அதிக அளவு இருந்தது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் பாம்பன் அந்தோணியார்புரம் பகுதியைச் சேர்ந்த கிளின்டன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு படகில் சுமார் 3 மீட்டர் நீளம் கொண்ட 112 கிலோ எடை கொண்ட மஞ்சள் வால் கேரை மீன் என்று அழைக்கப்படும் அம்பர்ஜாக் மீன் ஒன்று சிக்கியது. இந்த மீனை கேரள மீன் வியாபாரி ஒருவர் கிலோ 150 என ரூபாய் 17,000 கொடுத்து வாங்கி சென்றார். ஒற்றை மீன் 17,000 ரூபாய்க்கு விற்பனையானதால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மஞ்சள் வால் கேரை மீனுக்கு கேரள மாநில அசைவ பிரியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த மீனை 1/2 கிலோ, 1 கிலோ என வெட்டி எடை போட்டு 10 ஊர்களுக்கு பிரித்து அனுப்பி விற்பனை செய்து விடுவேன் என கேரள வியாபாரி தெரிவித்தார். மேலும் இந்த மீனின் வால் பகுதியில் மஞ்சள் நிறத்தில் தட்டையான கத்தி போன்ற அமைப்பு காணப்படும். இவை வேகமாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியவை. இந்த வகை மீன் அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதியில் வாழக்கூடியது. இத்தப்பெரிய சைஸ்ல சாமானிய வராது. அதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மீன் ஜப்பான் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் மில்லியன் கணக்கில் இந்த மீன் விலை போகும். ஆனால் எங்கள் ஊரில் இந்த மீன் அந்த அளவுக்கு விலை போகாது. வழக்கமாக இந்த மீன்கள் 3 மீட்டர் நீளமும் அதிகபட்சமாக 4.55 மீட்டர் நீளம் என 550 கிலோ எடை வரை வளரக்கூடியது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர்.